சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதையே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணத்தை கடந்த 2 தினங்களாக நாம் அனுபவிக்க தொடங்கிவிட்டோம். அதில் முதல் 3 ஸ்லோகங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட், அறிமுக பகுதியாக அமைந்துள்ளன. முதல் ஸ்லோகத்தில் யாரெல்லாம் இந்த புன்னகை ராமாயணம் கேட்குறாளோ அத்தனை பேருக்கும் எல்லா செல்வங்களையும் ராமனின் புன்னகையே அனுகிரகம் பண்ணும் என்று வில்லூர் சுவாமி காட்டினார். 2வது ஸ்லோகத்தில் நாம் எப்படி தியானம் பண்ணி கொண்டு இந்த ஸ்லோகங்களை சேவிக்கணும். சீதா லக்ஷ்மணர்கள் மத்தியிலே ராமன் ரத்தனமாக விளங்குகிறான். ஹனுமான் கைகூப்பி அவன் அழுகை பருகி கொண்டிருக்கிறார். மேலும் அவன் முகத்திலிருந்து புன்னகை அமுதம் போல பெருகி வருகிறது. விபீஷணன் போல சரணாகதி பண்ணவாளெல்லாம் காப்பாற்ற தயாரா இருக்கான். அந்த புன்னகை தான் இது என்று நாம் தியானிக்க வேண்டும் என்று 2வது ஸ்லோகத்திலே காட்டினார். இப்போ 3வது ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். நம்முடைய பாபங்கள் அத்தனையும் ராமனுடைய இந்த புன்னகையே போக்கி அருளும். எப்போ புன்னகை ராமாயணம் கேட்குறோம், இந்த புன்னகையை அனுபவிக்கணும்னு ராமன் திருவடிவாரத்துக்கு வந்துட்டோமோ, இனி எல்லா பாபங்களையும் இந்த புன்னகையே போக்கி அருளும் என்று 3வது ஸ்லோகத்திலே காட்டுகிறார் வில்லூர் சுவாமி. ஸ்லோகத்தை சேவிக்க நீங்களும் தயாராக இருப்பீர்கள். உங்கள் வீட்டிலும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் உள்ள ராமன் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பம் செய்யுங்கள். 3வது ஸ்லோகம். மகா பாபௌகானாம் அகம் அனுபமானாம் ரச்சயிதா தசாஸ்யானாம் ஜேதா மம ரகுபதே தேஹி சரணௌ இதி ஸ்ரீமத் வாச்சா அவனி துஹித்ரு சௌமித்ரி ஹனுமத் சமக்ஷம் என் மந்தஸ்மிதம் இதம் இமம் பாது தவமாம் என்பதுதான் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் விளக்கத்துக்கு என்ன சிறப்புன்னா, ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் பெரியாண்டவன் அவர் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் செய்திருக்கிறார். ஏன்னா இந்த மந்தஸ்மித ராமாயணம் புன்னகை ராமாயண ஸ்லோகங்களுக்கு பல பல மகனீயர்கள் மகான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதனால தான் பின்னாடி ஒரு ஸ்லோகத்துக்கும் புன்னகைக்கான காரணம் என்ன, புன்னகை தெரிவிக்கும் செய்தி என்ன, இதெல்லாம் பார்க்க போகிறோம். நமக்கு பார்க்கும்போது ஒருவேளை இதற்கு இந்த காரணம் சொல்லலாமோ, இது அப்படி சொல்லலாமோன்னு கூட நமக்கு தோணலாம். ஆனால் இதற்கெல்லாம் பல மகனீயர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறதுனால அந்த மகான்கள் என்ன அர்த்தம் சொன்னார்களோ அதை நாம் எடுத்துக்கொள்வது தானே சிறப்பு. ஏன்னா நம்மளை விட எவ்வளோ ஞானம் மிக்கவர்கள்லாம் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த வகையில் இந்த 3வது ஸ்லோகத்துக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் சுவாமி இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். என்னன்னா, வில்லூர் சுவாமி ராமனிடம் பிரார்த்திக்கிறாராம், மகா பாபௌகானாம், அடியேன் மகா பெரிய பாப்ப கூட்டங்களை எல்லாம் பண்ணியிருக்கேன்னார். பாப்பம் பண்ணியிருக்கேன்னு இல்லை, பாப்ப கூட்டங்களை எல்லாம் பண்ணியிருக்கேன். அகம் அனுபமானாம் ரச்சயிதா, நான் செஞ்ச பாப்பங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. திருமங்கையாழ்வார் பாடுகிறார், நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். பகவானே, நீ 27 நரகங்கள் படைத்து வைத்திருப்பதாக கருட புராணத்தில் சொல்கிறாய். ஆனால் அடியன் பண்ண பாப்பத்தெல்லாம் பார்த்தா 27 நரகமே போராது, 28வதா நீ ஒரு புது நரகத்தை தான் உருவாக்கணும். அவ்வளவு பாப்பங்கள் அடியேன் பண்ணி இருக்கிறேன். மேலும் வில்லூர் சுவாமி சொல்றார், அதாவது இது மகான்கள்னா தங்களை தாழ்த்தி நைச்சியானுசந்தானம்னு பணிவோடு அப்படித்தான் சொல்லிக் கொள்வார்கள். அடுத்து சொல்றார், தசாஸ்யானாம் ஜேதா, இந்த பாப்பத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா ராவணனையே ஜெயிச்சுட்டேன்னார். தசாஸ்யானாம் 10 தலையனையே பாப்பத்தில் ஜெயிச்சேன்னார். இங்க ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் வியாக்கியானம் பண்றார், ராவணனை ஜெயிச்சேன்னே சொல்லலாமே, அது எதுக்கு 10 தலையனை ஜெயிச்சேன்னு சொல்லணும்னா விஷயம் இருக்கு. 10 தலையை வைத்துக்கொண்டு 20 கைகளை வைத்துக்கொண்டு அவன் எவ்வளவு பாப்பம் பண்ணுவானோ அதை ஒரு தலை 2 கை வச்சுக்கொண்டே அதை விட அதிகமாக நான் பண்ணி ராவணனை ஜெயிச்சுட்டேங்கிறாராம். அந்த மாதிரி அவ்வளவு பாப்பங்கள் பண்ணிட்டு மம ரகுபதே தேஹி சரணோ, ஆனாலும் ராமா நீ என்னை காத்தருள்வாய், பாப்பங்களை போக்குவாய்ங்கிற ஒரே நம்பிக்கையில உன் திருவடிகளை எனக்கு தஞ்சமாக தந்துருள வேண்டும்னு பிரார்த்தித்து உங்ககிட்ட வந்துட்டேன்டா. புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் என்று உன் திருவடிகளே கத்தின்னு நான் உன் முன்னாடி நின்னேன்டா. அப்ப நீ ஒரு புன்னகை செய்தாய். யாரோட? இதி ஸ்ரீமத் வாச்சா, இவ்வாறு நான் சொன்னபோது அவனி துஹித்ரு, பூமியின் மகளான சீத்தை உனக்கு அருகில் இருக்கிறாள். சௌமித்ரி லக்ஷ்மணன், சுமித்ரையின் மகன் சௌமித்ரி லக்ஷ்மணன் அருகில் இருக்கிறார். ஹனுமத் சமக்ஷம், ஹனுமான் கூட இருக்கிறார். அத்தனை பேரோடும் கூடியிருப்பவனாகிய நீ அவள்லாம் அடியனுக்காக உங்ககிட்ட பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஏன்னா ஹனுமான் அவர் பரம பக்தர். அப்போ பக்தர் பொதுவாகவே பரிந்துரை செய்வதுங்கிறது வழக்கம். பிராட்டி புருஷகாரம் என்று எப்போதும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். லக்ஷ்மணன் தானே பூமியில் ராமானுஜராக அவதரித்தார், அவர் ஒரு பக்கம் பரிந்துரை பண்றார். அப்படி இவாள்லாம் அடியனுக்காக பரிந்துரை செய்ததாலே சமக்ஷம் என் மந்தஸ்மிதம் இதம்,
அப்போ உன் முகத்தில் ஒரு புன்னகை எழுந்தது. அந்த புன்னகைக்கு என்ன அர்த்தம்னா, உன் பாபங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீ புன்னகை செய்தாய் அல்லவா. இமம் பாத்து தவமாம், அந்த புன்னகை அடியேனை காத்தருளட்டும். அடியேன்னா இது வில்லூர் சுவாமி மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த ஸ்லோகம் சேவிக்கிறாளோ நாமெல்லாம் சொல்லிக்கணும், எங்களையெல்லாம் இந்த புன்னகையே காத்தருளட்டும். அப்போ இதுவரை எத்தனையோ பாபங்கள் நாம் பண்ணியிருக்கலாம், இனி மனம் திருந்தி நாம் ராம பக்தர்கள் புன்னகை ராமாயணத்தை அனுபவித்து ராமனுக்கே அடியார்களாக இருந்து தொண்டு செய்ய போகிறோம்னு எப்போ வடுவூர் புன்னகை மன்னன் திருவடிவாரத்துக்கு வந்துட்டோமோ, இனி அவன் நம்மை ரட்சிப்பான்கிற உறுதி நமக்கு வர வேண்டும். அந்த உறுதியை வளர்க்கத்தான் நான் காப்பாத்துறேன்னு புன்னகை செய்கிறானாம். ஸ்லோகத்தை மீண்டும் அனுபவிப்போமா. மகாபாபௌகானாம் அகம் அனுபமானாம் ரச்சயிதா தசாஸ்யானாம் ஜேதா மம ரகுபதே தேஹி சரணௌ இதி ஸ்ரீமத் வாச்சா அவனி துஹித்ரு சௌமித்ரி ஹனுமத் சமக்ஷம் என் மந்தஸ்மிதம் இதம் இமம் பாத்து தவமாம் என்பது ஸ்லோகம். அதனால ராமா, அடியேன் பெரிய பெரிய பாப்ப கூட்டங்களை எல்லாம் பண்ணியிருக்கேன், ஒப்பற்ற பாப்பங்கள் பண்ணியிருக்கேன், ராவணனையே பாப்பத்தில் ஜெயிச்சுட்டேன். ஆனால் சரணம்னு உன் முன்னாடி வந்து நின்னேண்டா, நீ சீதையோடும் லக்ஷ்மணனோடும் அனுமனோடும் கூடியவனாக என்னை காப்பாற்றுகிறேன்னு உறுதியளிக்கும் விதமாக புன்னகை செய்தாய். இந்த புன்னகை ராமாயணத்தை கேட்கும் அத்தனை பேரையும் இந்த புன்னகையே காப்பாற்றட்டும்னு பிரார்த்தனை செய்கிறார். இத்தோடு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஓவர். நாளை முதல் பாலகாண்டம், இதை பாலகாண்டம் என்று வைக்காமல் பாலஸ்பந்தம் என்று வில்லூர் சுவாமி பெயர் சூட்டி இருக்கிறார். அது ஏன்கிறத அடுத்த பகுதியில் சொல்கிறேன். பாலஸ்பந்தத்தில் உள்ள ஒரு ஸ்லோகமா, அப்போ டோட்டல் கவுண்ட் படி நாளைக்கு 4வது ஸ்லோகம். ஆனால் பாலஸ்பந்தத்தின் முதல் ஸ்லோகம் பெருமாள் ஏன் அவதாரம் பண்ண போகிறார், அவதாரத்தின் பின்னணி, அதை பார்க்க போகிறோம். அப்போ நாளை முதல் ஸ்ரீராமச்சரித்திரம் தொடங்க உள்ளது. அதனால நீங்கள் ஸ்லோகங்களோடு உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கும் சீதாராமரோடு தயாராக இருங்கள். அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.